வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடு கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா அடுத்தடுத்து 2 கொலை நடக்குது. ஒரே பேட்டர்ன்ல தான் இந்த 2 கொலை நடக்குது. ஆனா செஞ்சது வேற வேற ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சிஐடி ஆபீசர்ஸ் யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக கில்லர் இவங்கள டார்கெட் பண்ணா? அதுவும் இல்லாம இந்த கொலையை வேற வேற ஆளு பண்ண மாதிரி இருக்கு. சோ ஒரு கில்லர் இல்ல 2 கில்லர் எதனால ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சவங்க கடைசியில உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த எபிசோடு கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. குடிபோதையில் தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் பேரு அசோக் அப்படின்றது. இவருக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு போல. அதை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. விடிய காலையில கனவு வந்தா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு நான் இறந்து போற மாதிரிலாம் கனவு வந்தது, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் அதுக்கு விளையாட்டா பதிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பேசி முடிச்ச இந்த நபர் இருக்கார்ல, யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யூரின்லாம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. மேற்கொண்டு இவரும் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப யாரோ இவரை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்க்கிறவரு அப்படியே இந்த இடத்துல இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சிஐடி ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஒரு ஜூனியர் பொண்ணு வரா. கொஞ்சம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்கான மாதிரி இருக்கு. என்ன ட்ரெஸ் எல்லாம் இப்படி அழுக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. வர வழியில ஒருத்தன் யார விடமா வண்டியை ஓட்டினா, அவன் தான் பக்கத்துல இருக்க பெயிண்டை இடிச்சு தள்ளிட்டான், என் மேல பற்றுச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏதோ ஒரு டாக்ஸி டிரைவர் தான் யார விடமா ஓட்டிட்டு வந்திருக்காரு போல. இப்பெல்லாம் டாக்ஸி டிரைவர்ஸ் நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க, கவனமாவே ஓட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது போன் கால் வருது. அபிஜித்தும் என்ன ஏதுன்னு எடுக்கிறதுக்காக போறாரு. அப்படி எடுக்கிறவருக்கு ஒரு தகவல் தெரிய வருது. ஸ்டார்டிங் அசோக்னு ஒருத்தர் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை பத்தி தான் தகவல் தெரிய வருது. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில பார்த்தா அசோக் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு பெரிய கல்ல தலையில போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. இதை தாண்டி அங்க இருக்க ஒரு இடத்துல யாரோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது கொலை பண்ணவன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான்றது உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கான எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்னு தெரியல. கொஞ்சம் சூசகமா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கு. இது அப்புறமா பார்த்துப்போம், அனலைஸ் பண்ணலான்ற மாதிரி இங்க டாக்டரும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிளட் உறைஞ்சு போயிருக்கு பாத்தீங்களா, அது மூலியமாவே எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டைம்ல இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவர் பயங்கரமா குடிச்சிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவர் குடிச்சிட்டு நைட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயம் தான் இவர் கொல்லப்பட்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து காசு திருடுறதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பர்செல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. பார்த்தா இவர் வச்சிருந்த காசெல்லாம் அப்படியே தான் இருக்கு. காசுக்காக இந்த கொலை நடந்த மாதிரி இல்லையே, அப்ப பர்சனல் ஏதாவது ஒரு அஜெண்டா இருக்குமா, இவர் யார் கூடயாவது சண்டை போட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரோட வீட்டை கான்டாக்ட் பண்ணி பேசணுன்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கில்லரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா சாவடிக்கும் போது பிளட் வரும் பாத்தீங்களா, அந்த பிளட் மிதிச்சுட்டு போயிருக்கான். ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தெரியுது, அதுக்கு மேல புல் தர வந்துரும். அதனால இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒய்ஃப் தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கொடுத்த தகவல் மூலியமா தான் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் அசோக் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, அவங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அபிஜித் கேட்கிறாரு. என் ஹஸ்பண்டுக்குலாம் யார் சார் எதிரி இருக்க போறா, ப்ராப்பரா எந்த ஒரு வேலைக்கும் போகாம தான் இருந்தாரு. எப்ப பாரு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. நேத்து நைட்டு வரலையேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், பார்த்தா மனுஷன் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு திரும்பி கேட்கறாங்க. இல்ல சார் எதிரிங்கன்னு யாருமே கிடையாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்லும் போது கூட சரி ஹஸ்பண்ட திட்டமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வேளை சம்பந்தப்பட்டிருப்பாங்களான்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. அசோக் கொல்லப்பட்டார் பாத்தீங்களா, அந்த கல்லை இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. செக் பண்ண டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த கல்லுல ஒரு மருந்து ஒட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்கறாங்க. டாக்டரும் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கில்லர் அந்த மருந்தை எடுக்கிறவனா இருக்கலாம், அந்த மருந்தை எடுத்து அந்த மருந்து கொஞ்சம் ஒட்டிட்டு இருந்திருக்கு, அந்த மருந்தோட இந்த கல்லுல கைய வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அது என்ன மருந்து, எதுக்கு யூஸ் பண்ற மருந்து, கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமா உங்ககிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த மருந்தை யூஸ் பண்றது யாருன்றத கொஞ்சம் ஃபில்டர் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி கேட்கறாங்க. இப்போ இவருமே அது எதுக்கு யூஸ் பண்ற மருந்து அப்படின்றதெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ எட் இருக்காரு பாத்தீங்களா, எல்லா மருந்து கடையிலையும் போய் விசாரிங்க, அக்கம் பக்கத்துல விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே விசாரிக்கிறாங்க.
அது எல்லாரும் யூஸ் பண்ற மருந்து கிடையாது, கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ற மருந்தா தான் இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டருங்க கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. சரி, அவரை திரும்பி வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. பிரிஸ்கிரைப் பண்ணவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது அவங்கலாம் அந்த டைம் வீட்ல தான் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சோ ஒருத்த மேல டவுட் இருக்கு சார், அவன் திரும்பி வந்தா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல தயா சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவன் கூட சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, தகவல் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மத்தவங்க இவங்க சேகரிச்ச தகவலை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. எடுக்கலாம்ன்ற மாதிரி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி எடுத்தவரு ஷாக் ஆயிடுறாரு. அடுத்த கொலை நடந்திருக்கு, ஏறக்குறைய இதே பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. கழுத்தை நெரிச்சு சாவடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காரு. ஆக்சுவலா ஒரு ஜூனியர் பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காச்சு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் இந்த டிரைவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது, நீ மீட் பண்ண டிரைவர் இவர் தானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்போ டாக்டருமே எப்படி இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள பாக்குற அபிஜித் இருக்கார்ல, இப்படி தானே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, பின்னாடி இருந்து கழுத்தை நெரிச்சிருக்காங்க, கழுத்தை நெரிச்சதுல ஒரு ஸ்டேஜ்ல இவரோட உயிர் போயிருக்கு கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க டாக்டர் இருக்கார்ல, எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் எதுக்குன்ற மாதிரி கோச்சுக்கிற மாதிரி இங்க இருந்து போறாரு. சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பண்றாரு. டாக்டர் டாக்டர் நில்லுங்கன்ற மாதிரி இவருமே பக்கத்துல வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. உங்க கூட இருந்து தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், இதை தாண்டி நாங்க சின்னதா ஏதாவது விஷயத்தை மிஸ் பண்ணிருக்கோம்ல, அதை சொல்றதுக்காவது நீங்க தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ சொல்றது சரிதான் அபிஜித், நீ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கழுத்தை நெரிச்சதுனால மட்டும் இந்த இடம் ரெட் கலரா மாறல, கழுத்தை நெரிச்சதுக்கு ஒரு ஷால் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஷால் கண்டிப்பா ரெட் கலர் ஷாலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட சாயம் தான் ஒட்டி இருக்கு. இவரோட வேர்வையில பட்டு சாயம் கொஞ்சம் வெளியே இருக்கு. அந்த சாயம் தான் இவரோட கழுத்துல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அபிஜித்தால இவர் சொல்றதை நம்ப முடியல. துணியை வச்சு நெரிச்சு சாயம் ஒட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, பின்னாடி ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் போது ஒரு நூல் கிடைக்குது. அதாவது வந்து ஷால் எல்லாம் கீழே கொஞ்சம் பெருசா துணி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துணி தான் கிடைக்குது. நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும்ன்றதை திரும்பி ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்றாரு. ஆனா இந்த கொலையை பண்ணது ஒரு லேடி போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண கொலை கண்டிப்பா ஒரு ஆண் பண்ண கொலைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஃபுட் பிரிண்டோட அளவு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு தான் அப்படி யோசிக்கிறாங்க. இப்பதான் இந்த நபரோட கையை ஓபன் பண்ணி பார்க்கும்போது கையில ஏதோ எழுதி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல சவத்துல ஒன்னு எழுதி இருந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இவரோட கையில எழுதி இருக்கு. நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எழுதி இருக்கு. கில்லர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஆனா இதுல ஒரு லேடி சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் கொலையில ஒரு ஆண் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. இது எப்படி பாசிபிள்? ரெண்டு வேற வேற கில்லர்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்காங்க. எதுக்காக ரெண்டு வேற ஆளுங்க ஒரே பேட்டர்ன்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரே ஆளா கூட இருக்கலாம்ல, நம்ம எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க ஐடியா கொடுக்குறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அபிஜித் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்ஸில கடைசியா யாரெல்லாம் வந்தாங்க, ஏன்னா அப்படி பயணம் பண்ணவங்க கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம்ன்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அப்படி பயணம் பண்ணவங்க ரெட் கலர் ஷால் போட்டிருக்காங்களான்றதை கவனிக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுமே ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு எஸ்ஐ லேடி மேல டவுட் வருது. ஏன்னா எஸ்ஐ லேடி கடைசியா ஏறின மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அந்த எஸ்ஐ லேடி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஷால் போட்ட மாதிரி தான் போறாங்க. ரெட் கலர் சுடிதார் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ரெட் கலர் ஷால் போட்டிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பும் போது ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த லேடி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா இந்த லேடி பண்ணிருப்பாங்களா அப்படின்றதுல இவங்களுக்கு சில டவுட்லாம் வருது. காரணம் இவங்க போலீஸுங்க எதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சும் எப்படி இந்த ஃபுட்டேஜ்ல இவங்க சாதாரணமா போய் அந்த வண்டியில ஏறுறாங்க, நம்ம கண்டுபிடிப்போன்றதை அவங்க கெஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, கெஸ் பண்ணாம கூட இருக்கலாம், இந்த லேடியை உடனே தூக்குங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்போ ஆளுங்களுமே போய் இந்த லேடியை கஸ்டடியில எடுத்துறாங்க. இந்த டாக்ஸி டிரைவரை நீங்க தானே கொலை பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. நீங்க தான் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஷாலை வச்சு அவரோட கழுத்தை நெரிச்சிருக்கீங்க, நீங்க வண்டியில ஏறி இந்த பகுதிக்கு போய் இந்த விஷயத்தை பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மடக்கி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியும் நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க. சரி, எதுக்காக பண்ணீங்கன்னு கேட்கும்போது இந்த லேடி இருக்காங்கல்ல, அவன் எப்ப பாரு ஸ்பீடா வண்டியை ஓட்டுவான், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், நான் அவனுக்கு தண்டனை தரணும்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது தண்டனை தரதுக்காக கொலை பண்ணீங்களா? அவன் அப்படி பண்றானா, நீங்க உடனே கம்ப்ளைண்டா எடுத்து ஏதாவது பண்ணலாம்ல, நீங்க எப்படி கொலை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க.
கம்ப்ளைண்டா பண்ணி என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாள்ல அவன் வெளியே வந்துருவான், திரும்பி அதே விஷயத்தை தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களாம் உயிரோட இருக்கக்கூடாது, சாவடிக்கணும், அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதை கேட்கும் போது மென்டலா இவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. இவங்க மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க கிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க வித்தியாசமா செஞ்ச தப்புக்கு தண்டனை தந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க எழுதி வச்ச மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு நபர் கொல்லப்பட்டார்ல, அவர் பேர் கூட அசோக்ல, அவரை கொன்னது நீங்க தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அசோகா அது யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. இவங்க கூட பண்ணிட்டு ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க மடக்கி மடக்கி நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, நான்லாம் அந்த விஷயத்தை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லேடியை அனுப்பி விட்டுட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த லேடி பண்ணா ஃபுட் பிரிண்ட் எதனால அப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எட் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபுட் பிரிண்ட் வச்சே கில்லரோட ஃபுட் பிரிண்ட்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன்னா காலையில பாடியை பார்த்த யாரோ ஒருத்தர் பயத்துல அங்கிருந்து ஓடி இருக்கலாம், அவங்களோட ஃபுட் பிரிண்டா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல ஒருத்த மருந்து வாங்கினான்ல, அது யாரு என்னன்றது தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது இவங்களுக்கு அந்த தகவல் கிடைச்சிருது. அதாவது வாங்கினவன் யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அவன் இப்பதான் கடைக்கு வந்துட்டு போனா, அவனை நாங்க ஃபாலோ பண்ணி அவன் வீட்டை கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனா உண்மை தெரிஞ்சிரோன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இப்போ ஒரு நபரோட வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இவரோட பேரு ரேவந்த் அப்படின்றது. இப்போ அபிஜித் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஸ்ட்ரேயா இருக்காங்கல்ல, அவரோட ஷூவை எடுத்து பார்க்கறாங்க. கரெக்டா அந்த ஃபுட் பிரிண்ட் மேட்ச் ஆகுது, அதாவது டிசைன் மேட்ச் ஆகுது. அப்ப இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நபர் கதவை திறக்கிறாரு. சிஐடி ஆபீசர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் ஷாக் ஆயிடுறாரு. அவர் வீட்டுல இல்லையேன்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காரு. சட்டுன்னு கதவை சாத்துறதுக்கு பாக்குறாரு. ஆனா இவங்க உள்ள வந்துடுறாங்க. ரேவந்த் வீட்டுல இல்லைன்னு இவன் போய் சொல்றான். இவன் தான் அந்த ரேவந்தாவே இருப்பான். ஒழுங்கா நில்லு நில்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ரேவந்த் வேகமா கத்தி எடுத்துறான். பக்கத்துல வராதீங்கன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். கத்தியை கீழே போடு இல்லனா ஷூட் பண்ணிடுவோன்ற மாதிரி இவங்களும் மிரட்டிட்டு இருக்காங்க. நான் கத்தியெல்லாம் கீழே போட மாட்டேன், இங்க இருந்து போங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவங்க அமுக்குற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அவன் கழுத்துலயே அவன் கத்தியை வச்சுக்கிறான். இவங்க வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ தானே இந்த கொலையை பண்ணன்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான் இந்த கொலையை பண்ணேன். அவன் எப்ப பாரு பொது இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தான், அதை பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்தது, அதனால தான் இந்த விஷயத்தை பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் கழுத்தை இவனே அறுத்து இறந்து போயிடுறான். என்ன அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நடந்த விஷயத்துக்காக அபிஜித் இருக்கார்ல, எட்டு கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இதுல வான் தப்பு எதுவும் இல்ல, சில சமயங்கள்ல இந்த மாதிரி நடக்க தான் செய்யும், விடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் எட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் அந்த இடத்துல மிஸ் ஆகுறாரு. பார்த்தா ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. வெளியே வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவன் அந்த கொலையை பண்ணல போல, அந்த லேடி தான் 2 கொலையை பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இல்ல டாக்டர், இவனே பண்ணதை ஒத்துக்கிட்டான், அதுக்கப்புறம் தான் உயிரை விட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக துருன்னு உயிரை விட்டான், இதுல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியும் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி பேசியிருப்பாங்க, இவனுமே கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி பேசியிருப்பான். இவங்களோட மென்டல் கண்டிஷனை பத்தி இவங்க ரிப்போர்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. மென்டல் கண்டிஷன் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. எதனால செக் பண்ணியிருப்பாங்கன்னா, யாராவது இவங்களை மேனிபுலேட் பண்ணி இந்த விஷயத்தை பண்ண வச்சிருப்பாங்களான்றதுக்காக செக் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்குமே சொந்தம் பந்தம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க இவங்களோட கேரக்டரே டோட்டலா வேற, இவங்க ரொம்ப ஜாலியான கேரக்டர், நீங்க சொல்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நடுவுல தான் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இவங்களை யாரு மேனிபுலேட் பண்ணிருப்பா, எப்படி பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா, அங்க யாராவது மேனிபுலேட் பண்ணிருப்பாங்களான்னு செக் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கும் இவங்க போன மாதிரி தெரியல, அதாவது மென்டல் ப்ராப்ளத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி தெரியல. ஆனா பல்ல செக் பண்றதுக்காக போயிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி பல்ல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. ரீசெண்டா ஒரு பல்ல 2 பேருமே மாத்திருக்காங்கன்றது தெரிய வருது. இப்போதைக்கு ரேவந்தோட பாடிக்கு பக்கத்துல தானே இருக்காங்க. அந்த பல்லு என்ன பல்லுன்றதை எடுப்போன்ற மாதிரி இவங்களும் எடுத்து பார்க்கறாங்க. ரிப்போர்ட்ல இருக்கு பாத்தீங்களா எந்த பல்ல மாத்திருக்காங்கன்ட்டு, அந்த பல்ல தான் டாக்டர் இங்க செக் பண்றாரு. அந்த பல்ல எடுத்தே பார்க்கலான்ற மாதிரி எடுத்துறாரு. எடுக்கும்போது உள்ள பிளாக் கலர்ல சிப்பு மாதிரி ஏதோ இருக்கு. இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் இவங்களுக்கு கேட்கறதுக்கான ஒரு டிவைஸ் மாதிரி தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து இவங்க கேட்கிற மாதிரி யாரோ பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. சோ அது மூலியமா ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி பேசியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இந்த லேடியோட பல்லியும் செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த லேடியோட பல்லியும் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. சோ செட் பண்ணவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே ஒரே டாக்டர் கிட்ட தானே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எட்டு கேட்கிறாரு. இல்ல சார், இவங்க 2 பேருமே வேற வேற டாக்டர் கிட்ட போயிருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. வேற வேற டாக்டர் கிட்ட போயிருக்காங்களா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் டீடைலா செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா டாக்டருங்க பல்ல அவங்களே ரெடி பண்ண மாட்டாங்கல்ல, ஆர்டர் கொடுத்து தானே வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து வந்த பல்லு இருக்கு பாத்தீங்களா, 2த்தையும் ஒரே ஆள் தான் ரெடி பண்ணிருப்பாங்க. அதாவது
2 டாக்டர் கிட்டயும் ஒரே நபர் கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அந்த டாக்டர்ஸ் இஷ்டத்துக்கு யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்கல்ல, ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தானே வாங்குவாங்க. அந்த கம்பெனி டீடைல்ல இவங்க செக் பண்றாங்க. அவர்கிட்ட போய் விசாரிக்கலாம்ன்றதுக்காக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரி பல்லெல்லாம் விக்கிறத ஸ்டாப்பே பண்ணிருப்பாங்க. இந்த டாக்டர்ஸ் சரியா விசாரிக்காம புதுசா ஒருத்தங்க கிட்ட தான் ஏமாந்துருக்காங்கன்னு தெரிய வருது. சோ அவனை எப்படியாவது ட்ரேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் சிக்னல் செயல்பட்டு இருக்கு அப்படின்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல செக் பண்றதுக்கு ஆளுங்களெல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு எட். இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி தான் இருக்கு. இங்க தான் எங்கேயாவது மறைஞ்சிருந்தா அவன் செயல்படுறான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றாங்க. ஆனா எவ்வளவு செக் பண்ணியும் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. அவன் இங்க இல்ல போல, ஒருவேளை இடத்தை மாத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரை பொறுத்த வரைக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மாதிரி தான் இது செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அபிஜித்துக்கு ஒரு ஐடியா வருது. அதை பத்தி ஆளுங்க கிட்டயும் எட்டு கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஏற்கனவே இவங்க கிட்ட 2 டிவைஸ் இருக்குல்ல, அந்த 2 டிவைஸை செயல்பட வச்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வாக்கி டாக்கி எல்லாம் கனெக்ட் ஆகி செயல்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட இப்ப 2 சிப் இருக்கு. அந்த சிப்ல அவன் கனெக்ட் பண்ணாதான் கேட்கும்ட்டு இல்ல, அவன் மத்தவங்க கிட்ட வேற ஒரு சிப்பு மூலியமா பேசுறதுக்கு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த சிப்பை அட்ஜஸ்ட் பண்ணா அவன் என்ன சொல்றான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரிலாம் டெக்னிக்கல் ஆளுங்க சொல்றாங்க. சரி அந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி எட்டுமே இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்போ அவன் வேற யார்கிட்டயாவது பேசினா இவங்களும் கேட்க முடியும். அப்படி கேட்கறதுக்காக இவங்களுமே இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவனுமே பேச ஆரம்பிக்கிறான். இந்த லேடி கிட்ட பேசல, அவன் வேற ஒரு சிப்பை பொருத்தி இருக்க வேற ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க கிட்ட கொஞ்சம் வில்லங்கமாலாம் பேசிட்டு இருக்கான். அது என்னன்னா, இந்த பகுதியை ரொம்ப நாரடிச்சிட்டு இருக்காங்க, இவங்கள நம்ம ஏதாவது பண்ணணும், அப்பதான் இது எல்லாமே ஸ்டாப் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். அவன் அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப சிக்னல் எங்க இருந்து வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியும்ல, உடனே அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு போங்க, இந்த வாட்டி எதுவும் நடக்க கூடாது, அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் எட்டு சொல்லிட்டாரு. சோ இப்போ இவங்களால சிக்னலை ட்ரேஸ் பண்ண முடியுது. இப்போ யாரையும் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான்ல, அவங்க லொகேஷனை ட்ரேஸ் பண்ண முடியுது. உடனே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த இடத்தை இவங்க ட்ரேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா எங்க பக்கத்துல காட்டுது எங்க பக்கத்துல காட்டுதுன்னு ட்ரேஸ் பண்ணி வருவாங்க. அப்போ ஒரு பழைய பில்டிங் கிட்ட இருந்து தான் வருது. கண்டிப்பா இங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் மொத்தமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள சாவடிக்கணும், நாங்க அவங்கள சாவடிக்கணும், வழி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மேனிபுலேட் ஆன நிலைமையில இருக்காங்க. இவங்கள வெளியே விட்டா நிறைய உயிர் போயிடும், நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சண்டை போட்டு ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்களையும் சாவடிங்கன்ற மாதிரி ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க போல. சிஐடி டீமை சாவடிக்கிறதுக்குலாம் இவங்க ட்ரை பண்றாங்க. அதை மீறிய சிஐடி டீம் இருக்காங்கல்ல, இவங்கள லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் இந்த பல்லெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பல்லுக்குள்ள அந்த சிப்பெல்லாம் பொருத்திட்டு இருக்காங்க. கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்றது இவங்களோட வேலை தான் போல. இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சிஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த லேடி தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா சிஐடி ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிடுறாங்க. இந்த லேடி மெயின் கிடையாது, வேற ஒருத்தர் தான் மெயின்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அவர் இப்பயும் வேற யாரையும் மேனிபுலேட் பண்ற வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு. சிஐடி வரதை கவனிக்க மாட்டாரு. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் கவனிச்சு திரும்புறாரு. திரும்பினா ஒரு வயசான பெரியவர் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி இவரை காமிச்சிருக்க மாட்டாங்க. இவர் புது கேரக்டர் தான். இப்ப லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்கல்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் குப்பைங்க, இந்த குப்பைங்களெல்லாம் அகற்றுறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அசோக்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் கண்ட இடத்துல எச்ச துப்பிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி கண்ட இடத்துல யூரின்லாம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது எல்லாத்தையும் இவர் ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருப்பாரு. அசோக் மட்டும் இல்ல, அவரை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏதாவது பண்ணணும், அவங்களாம் உயிரோடையே இருக்கக்கூடாது, சாவடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு டிரைவர் இறந்து போனார்ல, அவர் எப்ப பாரு காரை ஸ்பீடா ஓட்டுவாரு. அவரால் நிறைய கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அவர் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. நேரடியா பண்ணா இவர் மொத கொலை அப்பயே மாட்டிப்பார்ல, அதனால வேற மாதிரி பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ஐடியாவை ரெடி பண்ணியிருப்பாரு. சிப்பை பொருத்திட்டார்ல, சிப்பை பொருத்தினதுக்கு அப்புறம் அவங்க மைண்டை மேனிபுலேட் பண்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படி பேசி பேசி அவங்களே இந்த கொலையெல்லாம் பண்ண வச்சிருவாரு. ஆக்சுவலா ரேவந்தை இவங்க பிடிக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப ரேவந்தை நீ கழுத்தை அறுத்துக்கோன்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாரு. அவனும் ஒரு ஸ்டேஜில் கழுத்து அறுத்திருப்பான். ஸோ அவனோட சாவுக்கும் இவர் தான் காரணம் தெரியுது. இவர் எதுக்காக இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான காரணத்தையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிட்டியை மாசுபடாம சுத்தமா வச்சுக்கிறதுக்காக சில ஆபீசர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆபீசரா தான் இவர் இருப்பாரு. இவர் முடிஞ்ச அளவுக்கு சின்சியரா வேலை பார்த்து எல்லாத்தையும்
எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா என்னதான் இவர் வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேர் அந்த கண்ட்ரோலுக்குள்ள வர மாதிரியே இல்ல. இவர் அந்த கடுப்போட தான் வேலைலாம் பார்த்திருப்பாரு. போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்களை மாதிரி சிஐடி ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த நேரத்திலயும் பொண்ணுங்க நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே போயிட்டு சேஃபா வர முடியும்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. காரணம், குடிச்சிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, கஞ்சா போதையில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, அதே மாதிரி இஷ்டத்துக்கு வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களால நிறைய உயிர் போயிட்டு இருக்கு. இவனுங்கள மாதிரி கொஞ்சம் ஆளுங்களை சாவடிச்சா எல்லாருக்குமே பயம் வரும். அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நேரடியா இவரோட சொந்தக்காரங்களாம் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, சொசைட்டில நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய ரேப்லாம் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாருல, ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. இவர் சாதாரணமா கொன்னா ஃபர்ஸ்ட் கொலையிலேயே இவரை பிடிச்சிருப்பாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கொலை பண்ணலான்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. நீங்க சொல்ற எல்லாமே சரிதான், ஆனா சட்ட ரீதியா என்ன பண்ணுமோ அதுதான் நீங்க பண்ணிருக்கணும். இந்த மாதிரியான வழியெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிருக்க கூடாது. சிஐடி ஆபீசர்ஸ் ராப்பகலா வேலை பார்க்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிங்க நேர்மையா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க கிரைம் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒரு கிரைமை தடுக்கிறதுக்காக இன்னொரு கிரைம் பண்றதை ஏத்துக்கவே முடியாது. இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.